என்னுடைய ஆன்மபலம் அதிகரிக்கணும், நம்மளும் அந்த நிலையை கொஞ்சம் தொடணும் அப்படின்னு ஞானத்தை பெறணும், இறைஞானத்தை பெறணுன்னாலும் அதுக்கு போய் சேர வேண்டியது திருவண்ணாமலை தான். ஞானம் பெறணும் அப்படின்னா நீ திருவண்ணாமலைக்கு வரணும். அன்றாட மக்கள், சராசரி மக்கள், நடுத்தர மக்கள் வந்து வேண்ட இடமும் திருவண்ணாமலை தான். இது எல்லாமே ஒருங்கே சேர்ந்த ஒரு விஷயம்தான் அந்த கிரிவலம் அப்படின்ற ஒரு விஷயம். இறை சிந்தனையோடு பயணிக்கும் போது தான் ஏதாவது ஒரு ஸ்பார்க் நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோணும், ஒரு ஏதாவது முடிவுக்காக காத்துருப்பீங்க. அந்த 14 கிலோமீட்டர் சிவனை நினச்சே நீங்கள் தியானம் பண்ணி சுற்றும்போது ஏதோ ஒரு ஸ்பார்க்கில் வந்து அதுக்கான விடைகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் குடும்பத்தோடு போனாலும் சரி, மற்ற எப்படி போனாலும் மேக்சிமம் அமைதியாக இருந்து கடந்து போகிறத பாருங்கள். உங்களால் முடிஞ்சு வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலும் தண்ணீரை எல்லாருக்கும் தானமாக கொடுங்க. அது மிகப்பெரிய புண்ணிய காரியம். கோபுரத்தை பார்த்து மலையே தான் சிவனங்க. திரும்ப சொல்கிறோம், திருவண்ணாமலைன்றது அந்த மலையை தான் சிவனாக இருக்கார். நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் லிங்கம் இருக்குதுன்னு தான் நியதி.